வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசியில பிறந்த மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதம் நட்சத்திரம் நபர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். போன ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கும். நீங்க எதையெல்லாம் காட்டுகிறீர்களோ அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரையாவது அவமானப்படுத்தினால் வேறு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அவமானமானது வந்து சேரும். பணம் இந்த பக்கம் உங்களுக்கு போனால் மீண்டும் உங்களுக்கு பணமானது தேடி வரும். ஓரளவுக்கு நன்மைகளும் நடத்தது, பேரழிவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதும் போன மாதங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருந்தது. அது உங்களுடைய சுற்றத்தில் யார் உண்மையா இருக்கிறார்கள், யார் உங்களுடைய வேலையை உணரவில்லை, நீங்கள் எங்கு நீங்கள் ஓவரா நடந்து கொண்டீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. எங்கு உங்களுடைய ஈகோவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில எதுவுமே உங்களுக்கு தெரியாம நடந்து விட்டது என்று எதுவுமே தெரியாம இருப்பீங்க. உணர்ச்சிகள்னா என்ன, ஈகோனா என்ன என்று அனைவரும் தெரியாம நடந்து கொள்வாங்க. அதனால நீங்கள் யாராவது பேசினால், நீங்கள் பேசும் பொழுது யாராவது எதிர்க்கு பதில் கூறினால் கூட நீங்கள் பேசுவது அவர்களுக்கு ஈகோ பல நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஈகோ என்பது எப்போதுமே இருக்கவே இருக்காதுங்க. இந்த விதமான சில விஷயங்கள் தாங்க எல்லாத்தையும் நேராக காட்டக்கூடிய ஒரு மாதங்களாக போன ஒரு மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டது. ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஒன்றாக இருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் இயல்பாகவே ஒரு தைரியமான தன்னம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்கள். யாரிடமும் எளிதாக தாழ்ந்து பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அன்பு கொடுத்தால் முழுமையாக கொடுப்பீங்க. ஆனால் யாரிடமும் ஆரம்பத்தில் நீங்கள் நன்றா பேச மாட்டீங்க. பேச ஆரம்பித்து விட்டால் உங்களை மாறி யாராலையும் பேசவே முடியாதுங்க. ஆனா நீங்க அன்பு கொடுத்தால் முழுமையா கொடுப்பீங்க. இந்த ஒரு மாதத்துல நீங்க அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு லாயல்டி, யாரையும் நம்பக்கூடிய சில விதங்களாக இருக்கட்டும், இன்னும் பல இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மிஸ்யூஸ் ஆனது செய்யப்பட்டிருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில போன மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு உண்மையின் ஒரு கதையாக இருக்கும். நீங்க நம்பிய சிலர் உங்களுடைய பின்னால் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. நீங்க யாரையெல்லாம் நம்பி எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் கூறினீங்களோ அவங்க எல்லாம் ஏன் இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு வெளியில் தெரியாமல் எவ்வளவோ காயங்களும் உங்களுடைய உள்ளக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வெற்றி அல்லைன்னா உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க ஓப்பனா ஆதரவு எதுவுமே இல்லாமல் அமைதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கணும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கணும். சிலர் நேரடியாக உங்களுடைய பாதையை, உங்களுடைய திசையை இந்த ஒரு நேரத்துல கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கான பதில்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பதில்கள் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டீங்க. இந்த ஒரு தேதி வரும் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. ஆனா நீங்க முழுமைக்கும் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களை நீங்கள் நம்பி எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். இந்த விதமான கேள்விகளை அனைவரும் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை, ஒரு ஆச்சரியத்தையும் நிச்சயமா உருவாக்கவும் செய்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைத்த ஒரு ரெஸ்பெக்ட் லெவலானது அளவுக்கு இல்லை என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு மரியாதையை எதிர்பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே சுயமரியாதையை விரும்பக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ப முடியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். போன ஒரு மாதத்துல உங்களுடைய உறவுகளுக்குள்ள நடந்த விஷயங்கள் மிகவும் நேரடியான ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கும். சிலருக்கு அது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலோ, திருமண வாழ்க்கையிலோ, இல்லைன்னா உங்க கூடவே இருக்கக்கூடிய சில க்ளோஸ் நண்பர்கள் இடத்திலோ ஈகோவானது நிச்சயமாக அதிகமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க. அது இன்னமும் அவருடைய மனதை விட்டு வெளியில் செல்லாமல் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். யார் முதலில் வந்து பேசுவது என்கிற மாதிரியான அமைதியான சில சண்டைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா யாருமே ஆரம்பத்துல வந்து சண்டை போட்டு விட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் பேச மாட்டீங்க, உங்க எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பேச மாட்டாங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய ஒரு பலவீனமாக இருக்கும். இதனை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன, வாழ்க்கை இப்படியெல்லாம் முன்னேறும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு திசைக்கு இனிமே மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். முதலில் உங்களுடைய மனநிலை அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மனநிலை எதை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் இனிமே நல்ல ஒரு திசையை நோக்கி போட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எதை வந்து முன்னேற்றணும், எதை வாழ்க்கையில நல்ல ஒரு நிலை
நிலைமைக்கு போக வைக்கணும் என்று எல்லா விதமான முடிவுகளும் இனிமே உங்களுக்கு உள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். யாரை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், யாரை தேடி நீங்க வாழ்க்கையில போக வேண்டும் என்று எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். நான் என்ன செய்யணும், என்னுடைய வேல்யூ, என்னுடைய மரியாதை, என்னுடைய சுய மரியாதைகள் எல்லாம் இனிமே எப்படி என்னை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் பற்றி நீங்க அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க, இந்த ஒரு சேஞ்சஸோட நீங்கள் உங்களுடைய திசைகளை எடுக்கக்கூடிய ஒரு விதமும் நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க ரியாக்ட் பண்ணுவதற்கு பதிலாக ப்ராக்டிக்கலா அதை நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திசைகள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், இதெல்லாமே உங்களுடைய கரியர்ல நல்ல ஒரு போதுமான அளவுக்கு ஒரு பணத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக, நீண்ட நேரங்களாக நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஆரம்பித்த சில மாற்றங்களாக கூட இருக்கலாம். ஆனா நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல முழுமைக்கும் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வளரவும் வைக்குங்க. எனவே இதனை நீங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்குங்க. உறவுகள்ல கூட முக்கியமான அளவுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து அதன்படியும் நடப்பீங்க. யாரும் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, இல்லை அனைவருமே டெம்பரரியாகத்தான் வருவார்கள் என்பதை உணர்ந்து அதன்படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய கிரகநிலைகள் இப்போது உங்களுக்கு தரக்கூடிய சில தகவல்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய ஒழுக்கமும் மற்றும் அதனுடைய தெளிவும் தாங்க. சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழணும், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சில ரூல்ஸை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அவன் உங்களுக்கு லீடர்ஷிப்பான ஒரு பகுதியையும் நிச்சயமாக தேடியும் கொடுப்பார். அதே போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எது ஒன்று நீங்க சாதிக்கணும், எல்லாரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் வேண்டுங்க. இந்த ஒரு நேரத்துல எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பார். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இனிமே வீண் போகாது. எனவே இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக கிடைத்தாலும் நல்ல ஒரு பதிலை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எனவே சனி பகவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கார். நீங்க ஷார்ட்கட்டு எப்போதுமே எடுப்பீங்க, ஆனா அதை நீங்க எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில நிலைத்தன்மையை தேடி நீங்க ஓடணும். அப்படி ஓடினால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனால நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடியும் வைக்குங்க. இந்த விதமான 3 விஷயங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரா உங்களை மாற்றியும் கொடுக்கும். யாருக்கும் தெரியாத உண்மை என்ன தெரியுமா? இந்த போன ஒரு மாதத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா விதமான மரியாதை என்பது கிடைக்காமல் இருப்பது, நீங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக வாழ்க்கையில கிடைத்தது உங்களுடைய ஈகோ, உங்களுடைய தியாகங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஈகோவை உடைப்பதற்காக கிடையாது. அது அனைத்தையும் நீங்கள் மீண்டும் உங்களை உருவாக்குவதற்காக. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லைங்க. நீங்க இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, நீங்க அடுத்த ஒரு லெவலுக்கு போக வேண்டிய சில விஷயங்கள் அனைத்திலும் ஒரு மாற்றங்கள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களை நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா? இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். எது ஒன்று நீங்க சாதிக்கணும், எல்லாரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் வேண்டுங்க. இந்த ஒரு நேரத்துல எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பார். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இனிமே வீண் போகாது. எனவே இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக கிடைத்தாலும் நல்ல ஒரு பதிலை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எனவே சனி பகவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கார். நீங்க ஷார்ட்கட்டு எப்போதுமே எடுப்பீங்க, ஆனா அதை நீங்க எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில நிலைத்தன்மையை தேடி நீங்க ஓடணும். அப்படி ஓடினால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனால நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடியும் வைக்குங்க. இந்த விதமான 3 விஷயங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரா உங்களை மாற்றியும் கொடுக்கும். யாருக்கும் தெரியாத உண்மை என்ன தெரியுமா? இந்த போன ஒரு மாதத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா விதமான மரியாதை என்பது கிடைக்காமல் இருப்பது, நீங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக வாழ்க்கையில கிடைத்தது உங்களுடைய ஈகோ, உங்களுடைய தியாகங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஈகோவை உடைப்பதற்காக கிடையாது. அது அனைத்தையும்